வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். நாட்டில் விரைவில் மீண்டும் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிப்பு வெளியான முக்கிய தகவல். இலங்கையில் வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். இவ்வருட மாகாண சபை தேர்தல் நடைபெறாது தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட தகவல். கண்டியில் 6 மாடி கட்டிடத்தில் விபத்து, 2 படுகாயம். மஹிந்த சமரசிங்க ராஜினாமா. விபச்சார விடுதி சுற்றி வளைப்பு, பெண்கள் 3 கைது. வீதியின் குறுக்கே பார ஊர்தி கவிழ்ந்து விபத்து. 2வது திருமணம், மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கணவன். கடற்பரப்புகளில் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் பலத்த காற்று வீசும் என அறிவிப்பு. அதிகரிக்கும் இணையதள நிதி மோசடிகள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. அடுத்து வரும் 3 நாட்களுக்கு வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வகையில் விரைவில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது. விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையின் ஒருங்கிணைந்த 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை நிறைவு செய்வது சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழுவின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜூலி ஹோஷெக் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அரசின் முக்கியஸ்தர்களுக்கும் இடையே ஓர் அதிகாரிகள் மட்டத்திலான இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்குழுவின் ஒப்புதலுக்காக இந்த திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்பு இலங்கை பல பூர்வாங்க நடவடிக்கைகளை முடிக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவை உள்ளடக்கும் வகையில் விலை நிர்ணய சூத்திரங்களை செயல்படுத்துதல், நலிவடைந்த மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை பாதுகாப்பதற்கான நிவாரண வழிமுறைகளை செயல்படுத்துதல் மற்றும் நிதி உத்தரவாதங்களை நிறைவு செய்தல் ஆகியவை இதில் அடங்குகின்றன. எனவே செயற்குழுவின் ஒப்புதலை தொடர்ந்தே இலங்கைக்கு சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்கும் என்று ஜூலி கோஷெக் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செலவின மீட்பு, விலை சீர்திருத்தங்கள் மற்றும் நலிவடைந்த சமூகங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் ஆகிய இரண்டையும் வழங்குவதையே இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இலங்கை சமீபத்தில் சந்தித்துள்ள புயலும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களின் வெளிப்புற தாக்கமும் நாட்டின் பொருளாதார மற்றும் மக்கள் மீது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட எரிபொருள் மானிய திட்டம், குறிப்பாக 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவது சர்வதேச நாணய நிதியத்தின் விலை நிர்ணய கட்டமைப்புடன் முரண்படுவதாக இதன்போது செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டிய போது அதற்கான நேரடி பதில் வழங்குவதிலிருந்து ஜூலி கோஷெக் பிடிகொடுக்காமல் நழுவியுள்ளார். எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்பாடுகளை நிறைவேற்றுவது இலங்கை அரசாங்கத்தின் கடமைப்பாடுகளில் ஒன்றாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் பிரகாரம் எரிபொருளுக்கான விலை மீண்டும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளால் வழங்கப்பட்ட தனியார் கடன்கள் மற்றும் முற்பணங்கள் கடந்த ஆண்டில் 406 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்திர பொருளாதார ஆய்வு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளால் வழங்கப்பட்ட தனியார் கடன்கள் மற்றும் முற்பணங்கள் 406 பில்லியன் ரூபாய் தாண்டியுள்ளது. இது வர்த்தக வங்கிகளால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன்களில் 22% என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நுகர்வோர் செலவினங்களின் அதிகரிப்புடன் தங்கப் பொருட்களின் மீதான கடன்கள், நுகர்வோர் பொருட்களை வாங்குவதற்கான கடன்கள் மற்றும் கடன் அட்டை தொடர்பான கடன்கள் ஆகியவற்றின் அதிகரிப்பே தனிநபர் கடன்களின் அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என்று மத்திய வங்கியின் அறிக்கை குறிப்பிடுகின்றது. இதேவேளை உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கடன்களின் அளவு கடந்த ஆண்டில் சுமார் 2.1 டிரில்லியனாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இவரிடம் 2026ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்தும் என்னும் அரசாங்கத்துக்கு இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டேல்வின் செல்வா தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தை ஒதுக்கிய காசு அனர்த்தத்துக்கு செலவு செய்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை இவரிடம் நடாத்தும் எண்ணம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கண்டி இஎல் சேனநாயக்க வீதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகிலுள்ள 6 மாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 2 படுகாயமடைந்துள்ளனர். இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய 2 பேராதனை போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். 2வது மாடியில் வெளிப்புறமாக நீட்டிமற்றிருந்த கான்கிரீட் பகுதி இடிந்து விழுந்ததே இவ்விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுக்கான தற்போதைய இலங்கை தூதுவருமான முன்னாள் அமைச்சருமான மஹிந்த சமரசிங்க தனது பதவியிலிருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவரது பதவிக்காலம் எதிர்வரும் ஜூலை மாதத்துடன் நிறைவடைய இருக்கிறது. இந்நிலையில் அவரது அரசியல் அனுபவத்தை மேலும் பெற்றுக்கொள்வது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அரசியலில் நீண்டகாலம் பயணித்த அவர் 2021ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி வெளிநாட்டு சேவையில் இணைத்துக் கொண்டனர். நாட்டின் கடந்த கால பொருளாதார நெருக்கடி சூழலிலிருந்து இன்று வரையான அவரது பணிகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாகவே இருந்துள்ளன. பண்டாரவளை பிதுனவெவ பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றை பண்டாரவளை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கடந்த 22ஆம் தேதி இரவு சுற்றி வளைத்து முற்றுகையிட்டுள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் அங்கிருந்த 3 பெண்களும் விடுதியின் முகாமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் பண்டாரவளை இரத்தினபுரி மற்றும் பாதுக்க ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்களின் வயது 35 முதல் 60 வயது வரை எனவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் பண்டாரவளை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை மகியங்கனை வீதியில் குருபுர 4ஆம் கட்டை பகுதியில் சனிக்கிழமை மாலை பார ஊர்தியொன்று வீதியின் குறுக்கே கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். மகா ஓயாவிலிருந்து பதுளை நோக்கி இரும்பு கம்பிகளை ஏற்றி சென்ற குறித்த பார ஊர்தியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது கட்டுப்பாட்டை இழந்து பின்னோக்கி சென்றுள்ளது. இதன்போது சாரதி ஊர்தியை வீதியோரத்தில் இருந்த மதில் மீது மோதி நிறுத்த முற்பட்ட போது இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வந்தது. இந்த விபத்தினால் பார ஊர்திக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பதுளை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தனது மனைவியின் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மீக் கபத்த அங்குட பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் முச்சக்கர வண்டியொன்றில் வந்த அவர் பெண்ணின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடியுள்ளார். பலத்த தீக்காயமடைந்த பெண் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தற்போது வரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது முகம் மற்றும் மார்பு பகுதிகளில் பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதனால் அவர் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதற்கட்ட விசாரணைகளில் பெண்ணின் சட்டப்பூர்வ கணவரே தீ வைத்தமை தெரிய வந்துள்ளது. விசாரணைகளில் முன்னெடுத்த போலீசார் நேற்று முல்லேரியா போலீஸ் பிரிவில் வைத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். அவரிடம் புறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இக்குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பெட்ரோல் போத்தலும் முச்சக்கர வண்டியும் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தீ வைத்தது தனது சொந்த மனைவிக்கே என சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். இருவரும் தங்களது முந்தைய திருமணங்களிலிருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்ற பின்னரே ஒருவரையொருவர் திருமணம் செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் தனது மனைவி பல்வேறு நபர்களுடன் பழகியதாகவும் பல நாட்களாக வீட்டுக்கு வராமல் இருந்ததாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். தீ வைத்த பின்னர் தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சந்தேக நபர் பெண்ணிடம் கூறியிருந்தமை முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்னர் எந்தவொரு குற்ற செயலிலும் அல்லது குற்றச்சாட்டிலும் சிக்காத முச்சக்கர வண்டி ஓட்டுநராக பணியாற்றியொருவர் என பிரதேசவாசிகள் தெரிவித்ததாக போலீசார் மேலும் கூறினர். சந்தேக நபர் இன்று புதுக்கடை இலக்கம் 8 நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்.
எதிர்வரும் 24 மணி நேரத்தில் புத்தளம் முதல் கொழும்பு காலியூடாக ஹமாந்தோட்டை வரையிலான கடற்பரப்புகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கடல் வானிலை அறிக்கை ஒன்றினை வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் சில பகுதிகளில் அது மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை முதல் புத்தளம் கொழும்பு காலி ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தளம் முதல் பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2 முதல் 2.5 மீட்டர் உயரம் வரை எழும்பக்கூடும் என்பதனால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் பயணிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இணையம் மற்றும் சமூக வலைதளங்களூடாக இடம்பெற்று வரும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை இலங்கை காவல்துறை விடுத்துள்ளது. டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பல்வேறு இணையதளங்களூடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அதிகளவிலான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் நோக்கில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை மாதிபரால் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடிகள் தொடர்பிலான தகவல்களை கணனி குற்ற விசாரணை பிரிவின் 011300007556 தொலைபேசி இலக்கத்தினூடாக அறிவிக்க முடியும் என காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 0718592918 மற்றும் 0718591765 ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் மூலமாகவும் தகவல்களை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே 26 அல்லது 27ஆம் தேதிகளில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை நாட்டை வந்தடையக்கூடும் என்பதனால் அந்த நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறிப்பாக மே 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மழைப்பொழிவு சற்றே அதிகரிக்கும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கான அடுத்த 24 மணி நேர வானிலை முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.